வார்ம் பண்ண சொன்னா இங்க வந்து நிக்கிற. வார்ம் பண்ணி என்ன பண்றது? என்ன பண்றதா? உன்னை கொண்டு போய் ப்ரோ கபடியில் நிறுத்தணும்னு மெனக்கட்டுக்கிட்டு இருக்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? கிழிச்சிங்க. பாட்னா பைரட்ஸ்ல பேசியிருக்கேன், தமிழ் தலைவாசில பேசியிருக்கேன், யூமும்பால பேசியிருக்கேன்னு நீங்க தான் சொல்லிட்டு அலையறீங்க. தமிழ் தலைவாசில இருந்து செல்லியாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீடைல்ஸையும் வாங்கிட்டு இருக்காங்க. அவனை எப்ப கூப்பிடுவாங்கன்னு தெரியல. என்னடா சொல்ற? இரு, மினிஸ்டருக்கு ஃபோன் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. காளையார் கோயில்ல இருந்து பெருமையை பேசுறேன்னு. சொல்லு பெருமையா. ஒண்ணும் இல்ல, என் பேரனுக்கு தமிழ் தலைவாசி விஷயமா சொல்லியிருந்தேன்ல, என்னாச்சுன்னு? பெருமையா, நான் தமிழ் தலைவாஸ் கோச் பாஸ்கட்டே பேசினேன். யாரோ பொத்தாரியோட பேரனா, அந்த பையன் கிளிக் ஆயிடுவான்னு சொல்றாங்க. அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு டீம்ல உன் பேரனை புடிச்சு இழுத்து விட்டலாம், சரியா? சும்மா வாய் விட்டுந்தோம். மாமா, முதல்ல இந்த கபடியை விட்டு ஒளிங்க. நானும் கபடி ஆடினேன், என் குடும்பமே கபடி ஆடுதுன்னு நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஊர்ல யாரு சொல்றா? கேட்டாக்க ஊர் பிரசிடென்ட், ஊர்லயே பெரிய குடும்பம், இங்க என்ன மரியாதை இருக்குது? ஊர்ல ஒரு கல்யாணம், தாலி யாரு எடுத்து கொடுக்குறா? பொத்தாரி தானே தாலி எடுத்து கொடுக்குறான். அட ஒரு கருமாதி, யாரு படத்தை திறந்து வைக்கிறா? பொத்தாரி தானே திறந்து வைக்கிறான். இப்ப மினிஸ்டர் என்ன சொன்னாரு? செல்லையாவை தானே செலக்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னாரு. பேசாம நான் சொல்றத கேளுங்க. இவனை துபாய்க்கு அனுப்பி வச்சிருங்க. அவங்க அப்பாவோட சேர்ந்து கம்பெனிக்கு மினிய பாத்துக்கிறட்டும். இது 3 தலைமுறைக்கான யுத்தம். என் பேரனுக்கு கிடைக்காதது பத்தாரி பேரனுக்கு கிடைக்காது. ஒரு வண்டி இப்படியே கிராஸ் ஆச்சா, அந்த வண்டியோட எல்லோ லைட் உங்க மூஞ்சில படும்போது சும்மா பவுனு மாதிரி சக்க சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ரெட் லைட் வரும்போது சும்மா மார்னிங் மாதிரி மின்றீங்க. அதுக்கப்புறமா கிரீன் லைட்ல சும்மா மரகத மாதிரி சக்க. நீ கொண்டு போய் அடகு வைக்க போறியா? ஏற்கனவே அடகு வச்சிட்டேங்க. கொன்றுவேன். மாப்ள டேய், வண்டி இதுலடா, தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள என்னடா நடந்துச்சு? வெத்தலை பூரா பஸ்ல போய்க்கிருக்கடா. மாப்ள உன்னேதான்டா. டேய், யாரோ யாரோ இவ, யாரு பெத்தமவ, இறங்கி இறங்கி நெஞ்ச திங்குறா. பஸ்ல பார்த்தேன்னு சொன்னியே, அந்த பிள்ளை இதுதானா? அப்ப இதுதான். கோச் இந்த பஸ்லயே வரலையாப்பா? கோச் வரலையா? ஏன் மாப்ள, நான் வேணா கோச்சின் உள்ள இறங்கிட்டுமா? என்னது கோச்சாவா? உனக்கு தான் கபடினால என்னன்னு தெரியாதடா. நான் 7 வயசுலயே கபடி ஆடி இருக்கேன் மாப்ள. அப்போ உனக்கு 7 வயசு, உனக்கு 7 வயசு. என் தாத்தாவோட ரத்தம்டா, அதெல்லாம் தானா வரும். டேய், வேட்டியெல்லாம் கட்டிட்டு யாரும் கோச் கொடுக்க மாட்டாங்கடா. என்னடா டிராயரோட கொடுக்கலாம்ல? இவனா கோச்? என்ன கோச்சரு, தாத்தா ரத்தம் தானா வருது? கோச் வந்துட்டாருப்பா. ஃப்ராட். ஃபோன் நம்பர் கிடைக்குமா? கொன்றுவேன். எப்போ? என்ன மாப்பிள்ள, விஷயத்தை கேள்விப்பட்டியாளா? என்ன மாமா? உங்க அக்கா கல்யாணத்துக்கு வேண்டி 3 ஏக்கர் வெத்தலை குடிக்காவல 1 ஏக்கரை வெத்தலையோட விற்க போறாங்களாமே, அது எது உங்களுக்கு தெரியுமா? மாமா, மாப்பிள்ளை இடம் பெரிய இடமா மாட்டிட்டு போல் இருக்கு. இருக்கிற கொடிக்காவெல்லாம் வித்து விட்டு கல்யாணத்தை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்ப போல் இருக்கு. இடம் பிரசிடண்ட் பெருமை எனக்கு தான் செய்யறோம். கொடுத்தா பம்பு சுட்டோட கொடுங்க, இல்லன்னா இடம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டாராம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேத்திக்கு சீர்வரிசை செய்யறன்னு விட்டு இருக்கிற ஆம்பளை பேர் எல்லாம் பிடிச்சி நடு ரோட்ல விட்டுற போறாரு தான் உங்க தாத்தா.
எத்தனை தடவை சொன்னாலே அவனுக்கு எதுக்குடா இங்க வந்த? சம்மந்திப்பட்டு போற மாதிரி பங்காளி பட்டு போட வந்தியலோ? உங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயி போச்சு இல்ல? ஏய் நிறுத்துறா. பம்பு செட்டோட 1 ஏக்கர் கொடிக்காவை வித்துவிட்டு மிச்ச கொடிக்காக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? புதுசா போர் போடுவீங்களா? இது நம்ம வாம்புத்தோப்பு இடத்தோட பத்திரம். இதை வித்துட்டு அக்கா கல்யாணம் பண்ணலாம் தாத்தா. என்ன பிச்சை போடுறியா? இங்க பாரு, ஒட்டுமொத்த கொடிக்கா வைத்துட்டு கூட எங்க அப்பா என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துவாரு. போடா. ஏய், அதான் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன இருக்க? போடா. என்ன பேரம் பிறந்திருக்கானாமே? ஆமாக்கா, விடிய விடிய ஆஸ்பத்திரியில தான் இருந்தேன். இப்பதான் வந்து குளிச்சேன். அதுவும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க ஒரு 6வது விரல் தொத்திக்கிட்டு கிடந்து விழுந்துச்சுல, அப்படியே தான் என் பேரனுக்கு. இந்த வீடு வந்து வச்சு பாருங்க. கையில என்ன கட்டு? அது ஒண்ணும் இல்லப்பா, பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு டாக்டர் தான் 6வது வேலை கட் பண்ணலாம்னு சொன்னார். நான் தான் அப்படி இருந்துட்டு போகணும் தானே சொல்லிட்டு வந்தேன். பங்குன்னு பார்த்தா பாதி சொத்துக்காரர் நீங்க. குடும்பம் உள்ளே போட்டு உழப்பிக்கிட்டு இருந்தா இப்படி சொத்தை பிரிச்சுட்டு வந்து சொகுசா வாழ்றதை விட்டுட்டு நல்லேறு பூட்டுறேன் பொண்ணேறு பூட்டுறேன்ட்டு. மாமா, வீட்டுக்கு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, பொண்ணை பார்த்தீங்களா, நல்லா இருக்கியான்னு கேட்டதோட இருந்துடணும். சரக்கு இருக்கு சாப்பிட்றியா மாமா, வாங்கிட்டு சொல்லவா? பின்ன என்ன மாமா, எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வராதிங்க. அண்ணன் தம்பி தாப்பம் புள்ளக்குள்ள பூந்து நீங்க இல்ல மாமா, வேற யாரால எங்க குடும்பத்தை பிரிக்க முடியாது. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிய? ஒன்றும் இல்லைண்ணே, தஞ்சை மாவட்டத்துக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் ஃபைனல் 2 தடவை தோத்துட்டோம். இந்த வாட்டி எப்படியாவது ஜெயிச்சாகணும்ண்ணே. நம்ம கண்ணையண்ணன் இந்த மேட்ச் விளாண்டாப்புலனா கண்டிப்பா மேட்சும் ஜெயிச்சிடலாம், அப்பையும் தஞ்சாவூர் பக்கம் கொண்டு வந்துடலாம். சரி, கொஞ்சம் இருங்க. சரிங்க. என்ன மாமா? கண்ணே கொஞ்சம் கூப்பிடுமா. எதுக்கு மாமா? என்னப்பா? அமைச்சூர் கபடி கலாத்திலிருந்து வந்திருக்காங்க ஐயா. முக்கியமான மேட்ச்சு இது. நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட மான பிரச்சனை. நீ போய் ஆடி கொடுத்துட்டு வந்துரு. சரிப்பா. ஏங்க, கபடி ஆடுறதுக்கு நேரங்காலம் கிடையாதா? நீங்க போய் ஆடுறது என் மனசுக்கு ஒவ்வொல. நீங்க இப்ப எங்கேயும் போக வேண்டாம், கபடியும் ஆட வேண்டாம். அப்பா சொல்லிட்டாங்கல்ல, சும்மா போவாதீங்க கீவாதீங்க. வரேன். தஞ்சை அணிக்காக களமிறங்கியிருப்பவர் புகழ்பெற்ற கபடி வீரர் கொத்தாரி மகன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரிஞ்சு 2 ஆடுங்க. தொட்டான பாருங்க. தஞ்சை அணி தனது முதல் வெற்றி புள்ளியை பதிவு செய்திருக்கிறது. தஞ்சாவூர் அணி 5 பாயிண்ட், புதுக்கோட்டை அணி 3 பாயிண்ட். வா கொத்தாரி மகனை புதுக்கோட்டை அணி பிடித்து விட்டார்கள்.